ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சால மீன் பற்றி பார்க்கலாம். சால மீன் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப விலை குறைவான மீன். ஆனால் இதில் இருக்க சத்துக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகப்படியாக இருக்குது. மீன்கள்லேயே ரொம்ப பெரிய வகை மீன்கள்லாம் நிறைய நச்சுத்தன்மை இருக்கும். ஆனால் இந்த சால மீனில் அந்த மாதிரி நச்சுத்தன்மை எதுவும் இருக்காது. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு தேவையான நிறைய ஆரோக்கிய சத்துக்கள் இந்த சால மீனில் இருக்குது. விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கக்கூடிய மீனும் கூட. இது நம்ம அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் இதை நிறைய எடுத்துக்கலாம். ஏன்னா குழந்தைக்கும் அம்மாக்களுக்கும் நிறைய கால்சியம் சத்து இது மூலமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மீன் எப்படி கழுவணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வாங்கும்போதே கடையில் க்ளீன் பண்ணி தர சொன்னால் தலையை கட் பண்ணிவிட்டு லைட்டாக குடலை எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ அந்த மாதிரி கொடுக்கலனா கூட நீங்கள் சிசர் வச்சு நீங்கள் தலையை கட் பண்ணிவிட்டு அந்த குடலை எடுத்துடலாம். இருந்தாலும் உள்ளே ஒரு சின்னதாக மெல்லிசான ஒரு குடல், அந்த கருப்பான ஒரு ஒரு அழுக்கு அந்த மாதிரி மீன்களில் இருக்கும். அதோட மேலே செதில் நிறையா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நகத்தை வச்சு மேலே இந்த தோலை லைட்டாக இப்படி கீறினீங்கன்னா அதோட செதில் எல்லாமே இந்த மாதிரி ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி செதில் எல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த மெல்லிசான ஒரு கருப்பு கலரில் உங்களுக்கு அந்த அழுக்கு படிஞ்ச ரத்தம், அதோட கழிவு எல்லாமே இருக்கும். அதை ஒரு ஃபோர்க் ஸ்பூன்லேயோ இல்லை கத்தியிலையோ லைட்டாக இப்படி எடுத்து விட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நான் எப்போவுமே ஃபோர்க் வச்சு தான் நான் இதை ரிமூவ் பண்ணுவேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பாருங்கள், எல்லா மீனையுமே இந்த மாதிரி சுத்தம் செஞ்சிடணும். தலையை கட் பண்ணிடணும். அப்புறம் செதில் இந்த மாதிரி நகத்தை வச்சு ரிமூவ் பண்ணால் செதில் ஃபுல்லாகவே வந்துடும். அது ஃபுல்லாகவே எடுத்துடணும். அதுக்கப்புறமா உள்ளே இருக்க குடலையும் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். பாருங்கள், உள்ளே எதுவுமே இல்லை, எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். மீனையும் டேமேஜ் பண்ணாமல் அழகாக இந்த மாதிரி கழுவி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மீன் எப்போவுமே நல்லா கழுவுனா தான் நமக்கு கொச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். சாப்பிடும்போது அந்த ஒரு நான்வெஜ்ஜோட அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கும். அதனால தான் மீன் நல்லா சுத்தமாக முடிஞ்ச வரைக்கும் கழுவிடணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி குடல் செதில்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு அலசிட்டு உப்பும் மஞ்சத்தூளும் நிறைய போட்டுக்கோங்க. ஒரு குத்து உப்பு, நல்லா 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மீனை நல்லா பரட்டிடுங்க அதில். ஓகேவா? ஸோ நல்லா பரட்டிட்டு அதுக்காக நீங்கள் ரொம்ப கொலன்னு கை வச்சு பிசைஞ்சிடக்கூடாது. மீன் கொழுன்னு ஆகிரும். ஓகேங்களா? ஸோ நல்லா மெதுவாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் மீனை. அந்த மாதிரி உப்பும் மஞ்சளும் சேர்ந்து நல்லா பரட்டிட்டு அதுக்கப்புறம் அதுலேயும் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த சால மீனில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. இந்த சால மீனோட செல்கள்லேருந்து தான் நிறைய கால்சியம் மாத்திரைகளே தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? இதை நம்ம அப்படியே எடுத்துக்கும் போது இயற்கையாக நல்ல ஒரு கால்சியம் சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும். நிறைய நல்ல கொழுப்பு, புரதம் எல்லாமே இந்த சால மீனில் இருக்குது. நல்லா கழுவிக்கோங்க. அதுக்கப்புறமும் கூட நல்லா உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு கழுவுறதுனால அதில் உள்ள அந்த இறந்த செல்கள் எல்லாமே க்ளீன் ஆயிரும். ஓகேங்களா? மீனில் இருக்கிற செல்கள் எல்லாமே க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறமா அந்த அழுக்கு எல்லாமே நம்ம க்ளீனாக கழுவிட்டு அதுக்கப்புறமா கூட 2-3 தடவை நிறைய தண்ணி விட்டு நல்லா அலசிக்கோங்க. பாருங்கள், மீன் உள்ளே இருக்குது, ஆனால் அந்த தண்ணி எவ்வளோ கையில் கோரும்போது சுத்தமாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல தெளிவான தண்ணி வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா மீன் அலசிடணும். ஓகேங்களா? அப்போ தான் சாப்பிடும்போது அந்த மீனோட செடி வாடை இல்லாமல் நல்லா நிம்மதியாக நம்ம டேஸ்டியாக நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பாருங்கள், மீனை நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. சால மீன் மேக்ஸிமம் நீங்கள் வாரத்தில் 2 தடவையாச்சும் குறைஞ்சது நீங்கள் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பொரிச்சோ இல்லைன்னா குழம்பு வச்சோ நீங்கள் சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இன்றைக்கி நம்ம குழம்பு வைக்கிறது, பொரிக்கிறது ரெண்டையுமே பார்க்கலாம் வாங்க. குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இஞ்சி 3 துண்டு, அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே போட்டுட்டு வெங்காயம் தக்காளி வெட்டி வச்சதில் பாதி வெங்காயத்தை நீங்கள் எண்ணெயில் போட்டு வதக்குங்க. அந்த மசாலா அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மீதி வெங்காயத்தை குழம்புக்கு தாளிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும்.
நீங்கள் கடுகு வெந்தயமும் நீங்கள் வந்து திரித்து வச்சுருந்தீங்க வறுத்து அப்படின்னா அந்த பவுடர் லைட்டாக ஒரு பின் சேர்த்துக்கலாம். நான் திரித்து வைக்கல, நான் இதோடயே சேர்த்து வதக்கி அரைச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் தக்காளி, வெட்டி வச்ச தக்காளியில் பாதி தக்காளியை நான் வந்து மசாலா வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்குனதுக்கப்புறம் மசாலா, ஓகேங்களா? குழம்பு மசாலா நான் அன்றைக்கி வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன் நல்லா ஃபுல்லாக போட்டுக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின மீன் குழம்பு பொடி எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நல்லா குழம்போட கலர் நல்லா திக்காக வரணும் அப்படின்றதுனால நான் மசாலாவை வந்து எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கிடுவேன், மசாலா பொடியை. அதுக்கப்புறம் தேங்காய், ஓகேவா? ஒரு கைப்பிடி தேங்காய், துருவின தேங்காயும் அதோடு சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்புக்கு மசாலா அரைக்க தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு நல்லா வதக்கி வச்சாச்சு. இது நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். அப்புறம் புளி, ஒரு லெமன் சைஸ் புளி வந்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு புளியை நல்லா கரைச்சிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க, புளி தண்ணியை. இப்போ இதை நல்லா ஆறிட்டு வதக்கின மசாலா அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் திரும்ப கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் வந்து நல்லெண்ணெய், மேக்ஸிமம் நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் எனக்கு மீன் குழம்புக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் தேங்காய் எண்ணெயிலே இன்றைக்கி சமையல் பண்ணுறேன். கடுகு போட்டுக்கோங்க, ஒரு வத்தல் போட்டுக்கிட்டு அப்புறம் மீதி இருக்கிற வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே ஒரு தனி டேஸ்ட்டையும் மணத்தையும் நமக்கு கொடுக்கும். இப்போ மீதி இருக்க தக்காளியையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க, ஓகேங்களா? இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும், மசாலா பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அந்த புளி தண்ணியையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. மசாலா ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால லைட்டாக நான் வந்து வதக்கியிருக்கேன், அவ்வளோதான், ஓகேங்களா? அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும், சில பேருக்கு தண்ணியாக குழம்பு இருந்தால் தான் பிடிக்கும். உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி சாப்பிட விரும்புவாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே ஃபைனலாக நான் வந்து தேங்காய் பால் சேர்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து நல்லா கூட்டி கொடுக்கும். கொஞ்சமாக தேங்காய் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல் பால் மட்டும், ஓகேங்களா, கெட்டியான தேங்காய் பால், அது வந்து குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் சாப்பிடும்போது. இந்த மாதிரி தேங்காய் பாலும் எடுத்து குழம்போடு நான் ஊற்றிட்டேன். ஆக்சுவலாக ஃபைனலாக இறக்கும்போது எல்லோரும் தேங்காய் பால் சேர்ப்பாங்க. நான் மீன் சேர்க்குறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டேன். அப்போ தான் அந்த மீனில் அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவர் வந்து ஒட்டும் அப்படின்றதுனால எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நான் தேங்காய் பால் சேர்த்துட்டேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு கொதித்த உடனே மீனை நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பாதி மீன் குழம்புக்கு பாதி மீன் பொரிக்கிறதுக்குன்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்புக்கு எடுத்து வச்ச மீனை ஒவ்வொரு மீனாக குழம்புல சேர்த்துக்கிறேன். மீனை போடும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மீனை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? மீன் வந்து உடஞ்சிடக்கூடாது. மீன் குழம்பு ரொம்ப கலக்கக்கூடாது, ஏன்னா மீன் அப்படியே உடஞ்சிரும். அதனால லைட்டாக ஷேக் பண்ணி மட்டும் விடுங்க, ஓகேங்களா? இல்லைன்னா நல்லா ஒரு மரக்கரண்டி வச்சு லைட்டாக மீன் உடையாமல் மெதுவாக கிளறி விடுங்க. இந்த மாதிரி மீன் உடையாத அளவுக்கு மெதுவாக கிளறி விடுங்க.
பாருங்கள், மீன் நல்லா கம கமன்னு வாசத்தோட அந்த கொச்சை வாடை இல்லாமல், நான்வெஜ் கவுச்சி வாடை இல்லாமல் நல்ல டேஸ்டியாக நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து மட்டன், சிக்கன், மீன் எதுனாலுமே நம்ம நல்லா கழுவிட்டோம் அப்படின்னா அந்த கொச்சை வாடை அடிக்காது. அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், மீன் நல்லா வெந்துட்டு மீன் நல்லா உடையாம அழகா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் மல்லி இலையை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். கலர் அண்ட் டேஸ்ட் ரெண்டுமே நல்லா வந்துடுச்சு. இப்போ வாங்க மீன் பொரிக்கலாம். பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம், அப்புறம் டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் சேர்க்க மாட்டேன். அதனால் நீங்கள் தக்காளி வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள். அப்புறம் தண்ணி சேர்க்கக்கூடாது மீன் பொரிக்கிறதுக்கு. மெயினாக நம்ம அரைக்கும் போது எண்ணெய் தான் சேர்க்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில், ஏதாவது ஒரு ரீஃபைண்ட் ஆயில் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பேஸ்ட்டை நல்லா மீனில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. மீன் வந்து 2 சைடும் நான் வந்து லைட்டாக கீறி விட்டுருக்கேன். மசாலா உள்ளே போகணுன்றதுனால நீங்களும் அந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா உள்ளே ஸ்ப்ரெட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்க்குறத நான் வீடியோவில் எடுக்கலை. உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போதே, மசாலாவுக்கு அரைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா மீன்லேயும் நல்லா மசாலா தடவி வச்சாச்சு. இப்போ 2 மீன் 3 மீனாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா மீனை பொரிச்சிடலாம். இந்த மாதிரி மீன் பொரிக்கிறதுனால உங்களுக்கு மசாலா வந்து பிரியாது. தண்ணி சேர்க்கக்கூடாது நீங்கள் மசாலா அரைக்கும்போது. மசாலாக்கெல்லாம் அரைக்கும்போது எண்ணெய் மட்டும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மீனில் இந்த மாதிரி தடவுங்க. மீன் நல்லா ஒட்டாமல் பிய்யாமல் நல்லா அழகாக வெந்து வந்துடும். நல்லா சிம்மில் வச்சு நீங்கள் மீன் பொரிச்சிக்கலாம். அப்போ தான் கருகாது. நீங்கள் ஃப்ளேம் நல்லா கூட்டி வச்சிங்கன்னா மீன் டக்குன்னு கருகிடும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து பொரிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மீன் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு. மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னா